சொன்ன துர்கா இப்ப ஜெயில இருக்கா. அவளை வெளியே கொண்டு வரதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணும்? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னாலும் நம்ம கையில பணம் வேணும் கௌரிமா. பணம் இல்லாம இங்க எந்த ஒரு காரியமும் நடக்காது. எந்த தப்பும் செய்யாம நல்லவங்களா வாழ்ற ஒருத்தவங்கள மறுபடியும் நல்லவங்கன்னு நிரூபிக்க எதுக்கு சென்ற சொன்ன பணம்? கௌரிமா, நீங்க நினைக்கிற மாதிரியான உலகம் இது இல்ல. ஏன்னா இது கலியுகம். இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுது. பணம் இருந்தா கெட்டவன் கூட நல்லவனா தெரிவான். பணம் இல்லைன்னா நல்லவன் கூட கெட்டவனா தான் தெரியறான். இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? என் கையில எந்த பணமும் இல்ல. என் அம்மாவோட நகை எல்லாத்தையுமே துர்காவுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது நான் தங்கி இருக்க அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். ஒரு 1000-2000 இருந்தா என் கையில இருக்கிறத நான் கொடுத்துருவேன். துர்காவை நம்ம முதல்ல வெளியே எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம ஒரு நல்ல வக்கீல பார்க்கணும். ஆமா சென்றா சொன்ன. அதுக்கும் நம்ம கையில பணம் இருந்தா மட்டும்தான் துர்கா விஷயத்துல நாம அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிக்க முடியும். ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. கௌரிமா, நான் வேணா ஒரு யோசனை சொல்றேன். ஆனா எதை பத்தியும் யோசிக்காம நீங்க அதை செய்வீங்களா? என்னோட துர்காக்காக நான் எதை வேணா செய்வேன்னு சொல்லுங்க. நான் இப்ப என்ன செய்யணும்? அது என்னன்னா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊர் தர்மகர்த்தாவை போய் பார்க்கலாம். கோயில் திருப்பணிக்காக காணிக்க பணமோ இல்ல இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்காக வச்சிருக்க ட்ரஸ்ட் பணமோ எல்லாமே நம்ம தர்மகர்த்தா பொறுப்புல தான் இருக்கு. அதனால நம்ம தர்மகர்த்தா கிட்ட போய் உங்களோட நிலவரத்தை எடுத்து சொல்லி உதவி கேட்டு பார்ப்போம். நம்ம ஊருக்கே உதவி செய்யறவர் அவரு. உங்களுக்கு உதவி செய்யாமையா போயிடுவாரு. அதனால நீங்களும் நானும் கிளம்பி தர்மகர்த்தா கிட்ட போலாம். நீங்க அவர்கிட்ட வாயை திறந்து கேட்டா மட்டும் போதும். கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்வாருமா. சின்றா சொன்ன. இந்த நேரத்துல நீங்க சொல்ற இந்த யோசனையை விட்டா வேற யோசனையே எனக்கு தோணல. நமக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் இல்ல. அதனால நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். வாங்கண்ணே, இப்பவே நாம கிளம்பி போய் தர்மகர்த்தா வீட்டுக்கு போயிடலாம். சரிம்மா.